இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்று நாம் காணப்போகும் காணொளி உலக வாழ்வியல் துன்பங்கள் அப்படின்ற ஒரு தொடரில் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை தான் நாம் பார்க்க போகிறோம். நான் உங்களிடம் ஒரு நேர்மையான கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் சொல்ல முடியாத ஒரு வெறுமை இருக்குதா? ஏதோ ஒன்று மிஸ்ஸிங், ஏதோ ஒன்று சரியில்லை, ஏதோ ஒன்று கிடைக்கணும் போல ஃபீல் ஆகுதா? அந்த உணர்வு தான் இங்கே நம்மளை கூட்டி வந்திருக்குது. நாம் எல்லாரும் ஒரு கேள்வியோடு வாழ்கிறோம். என் வாழ்க்கையின் பர்பஸ் என்ன? ஆனால் நான் இன்றைக்கு உங்களிடம் என்ன சொல்ல போகிறேன்னா, நாம் தேடுற அந்த பர்பஸ் ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, அது ஒரு ரியலைசேஷன். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் இதை அச்சீவ் பண்ணணும், நான் அந்த லெவலுக்கு போகணும், அப்போ தான் என் லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை கவனமாக பாருங்கள், இந்த தாட் உங்களுக்கு சொந்தமா அல்லது சொசைட்டி உங்களுக்குள் இதை திணித்ததா? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அதுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை, அதுக்கு எந்த ஒரு பர்பஸ் தேடுதலும் இல்லை, அது ஜஸ்ட் இருக்குது, அது ஜஸ்ட் வாழுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதுக்கு சொல்லி கொடுக்குறோம், இது ஆகணும் அதாகணும், அப்போ தான் லைஃப் சக்ஸஸ்ஃபுல். அதாவது நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முன்பே அதை ஒரு ப்ராஜெக்டாக ஆக்கிடுறோம். ஒரு நிமிஷம் சிந்திங்க, நீங்கள் வாழ்கிறீங்களா அல்லது ஒரு ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுறீங்களா? நீங்கள் ஒரு ஃபாதர், நீங்கள் ஒரு மதர், நீங்கள் ஒரு எம்ப்ளாயி, நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட், இது எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரோல்ஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலை, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் யார்? ஒரு நடிகர் மேடையில் ராஜாவாக நடிக்கிறார், அந்த சீனில் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அடுத்த சீனில் பிச்சைக்காரனாக நடிக்கிறார். ஆனால் அவர் உண்மையில் யார்? அவர் அந்த கேரக்டரா இல்லை அவர் ஆக்டரா? அவர் ஒரு ஆக்டர். அந்த கேரக்டரை மறந்தா ப்ராப்ளம். அதே மாதிரி நீங்கள் ரோலை உண்மைன்னு எடுத்துக்கிட்டீங்க, அதுதான் உங்களுடைய அனைத்து சஃபரிங்க்கும் காரணமாக இருக்கக்கூடியது. நீங்கள் சொல்லலாம், சரிங்க, நான் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறேன், எப்படி இது ரோல்னு பார்க்க முடியும்? நான் சொல்கிறது எஸ்கேப் இல்லை, நான் சொல்கிறது கிளாரிட்டி. நீங்கள் ரோல் ப்ளே பண்ணுங்க, ஆனால் அதில் டிசால்வ் ஆகாதீங்க அப்படின்றதான் இங்கே அடியன் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. நீங்கள் கார் ஓட்டுறீங்க, நீங்கள் கார் ஆகிட மாட்டீங்க. அது மாதிரி நீங்கள் மைண்டை யூஸ் பண்ணலாம், ஆனால் மைண்ட் ஆகாதீங்க அப்படின்றது தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விசாரம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் நமக்கு இந்த லாஸ்ட் ஃபீலிங், ஏதோ ஒரு இழந்தது போல ஒரு ஃபீலிங் வருது?
ஏன்னா, நீங்க உங்கள தவறா ஐடென்டி பண்ணியிருக்கீங்க. நீங்க பாடின்னு நெனைக்கிறீங்க. ஆனா, பாடி சேஞ்ச் ஆகுது. நீங்க மைண்டுன்னு நெனைக்கிறீங்க. ஆனா, தாட்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஆனா, சேஞ்ச் ஆகாத ஒண்ணு இருக்குது. அது என்ன? நீங்க எல்லா சேஞ்சையும் நோட்டீஸ் பண்றீங்க. ஆனா, நீங்க சேஞ்ச் ஆகுறதில்ல. நீங்க ஒரு அப்சர்வர். இந்த ஒரு ரியலைசேஷன் வந்தா, உங்க வாழ்க்கையே மாறிரும். நீங்க அன்றாட வாழ்க்கையும் நிகழும் நிகழ்வுகளை பார்க்கும் விதமும் மாறிரும். நீங்க ஒரு தாட் வந்ததும் அதோட பயணிக்க ஆரம்பிச்சுடுறீங்க. அதுதான் இங்க ப்ராப்ளம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன இமேஜின் பண்ணுங்க. ட்ரெயின் வருது, போகுது. நீங்க பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறீங்க. சேஃப். ஆனா, ட்ரெயின் ஏறினீங்கன்னா, அது எங்க கொண்டு போகும் நமக்கு தெரியாது. தாட்ஸ் ட்ரெயின் மாதிரி. நீங்க அத அப்சர்வ் பண்ணணும். ஆனா, இப்ப என்ன நடக்குது? ஒவ்வொரு தாட்ஸுக்கும் நீங்க ஏறுறீங்க. அதுதான் கன்ஃப்யூஷன். நீங்க சொல்றீங்க, "எனக்கு பீஸ் வேணும்" அப்படின்னு. ஆனா, நீங்க என்ன பண்றீங்க? பீஸ் அப்படின்றத ஃப்யூச்சர்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது கிடைச்சா நான் ஹேப்பி. அது நடந்தா நான் பீஸ்ஃபுல். ஆனா கவனமா பாருங்க. அது கிடைச்சதும் சில நாள் தான். பிறகு மீண்டும் ஒரு டிசையர், ஒரு ஆசை உள்ள இருந்து எழ ஆரம்பிச்சுரும். இதுக்கு எண்டே கிடையாது. ஒரு மனிதன் டெசர்ட்ல ஒரு மிராஜ் பார்த்து ஓடுறான். தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அது இல்லூஷன். அது மாதிரி நீங்க ஹேப்பினஸ வெளியில தேடுறீங்க. அது உங்களிடம் தான் இருக்குது அப்படின்றத புரிவதற்கு முயற்சி கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் உங்கள்ட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். நீங்க ஹேப்பினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா, அது எங்க நடக்குது? வெளியிலயா? உள்ளயா? அது உள்ள தான் நடக்குது. அப்படின்னா, நீங்க ஏன் வெளியில தேடுறீங்க? இதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க பர்ப்பஸ் தேடுறீங்க. ஆனா, அந்த பர்ப்பஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல. அது உங்கள் நேச்சர். ஒரு சூரியன் எப்படி பிரகாசம் பண்ணுதோ, பண்றதுக்கு முயற்சி பண்ணுவது கிடையாது. அது இயல்பே அதுதான். ஒரு பூ மலர்வதற்கு ரீசன் தேடுவதில்லை. அது மலருது. ஒரு பறவை பறக்கிறதுக்கு பர்ப்பஸ் தேவைப்படல. அது பறக்குது. நீங்க மட்டும் தான் எல்லாத்துக்கும் ஒரு பர்ப்பஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால தான் ஸ்ட்ரகிள். ஏன்னா, நீங்க உங்கள விட்டுட்டு ஒரு ஐடியா ஆகிறீங்க. நான் இப்படித்தான் இருக்கணும். நான் இப்படித்தான் ஆகணும். இந்த ஷுட் அப்படின்றது தான் சஃபரிங். இப்போ நான் சொல்றேன், ஒரு விஷயம் ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எதையும் சேஞ்ச் பண்ணாம ஜஸ்ட் இருக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. எதையும் சேஞ்ச் பண்றதுக்கு முயற்சிக்க வேணாம். இப்ப என்ன நடந்தது? மைண்டு இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது போரிங். இது என்ன பயன்? இப்ப என்ன நடக்கப் போகுது? அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள எழ ஆரம்பிக்கும். அதுதான் மைண்டோட நேச்சர். ஆனா நீங்க அத அப்சர்வ் பண்ணுங்க. நீங்க மைண்ட் இல்லைன்னு ஸ்லோவா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுதான் மெடிடேஷனோட எசன்ஸ். மெடிடேஷன்னா கண்கள மூடி பண்றது கிடையாது. தாட்ஸ
ஸ்டாப் பண்றதும் கிடையாது. அது அவேர்னஸ். நீங்க இருக்கிறத அவேரா விழிப்புணர்வோட இருக்கிறது அப்படின்றத உணர்தல். இப்போ நீங்க இருக்கிறீங்க. அது எஃபோர்ட் கிடையாது. நீங்க இருக்கிறீங்க அவ்வளோதான். நீங்க இருக்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் உங்களுடைய ட்ரூத். அந்த உண்மையில இருக்கிறப்ப பர்ப்பஸ் தேவையில்ல. ஏன்னா, நீங்க ஆல்ரெடி கம்ப்ளீட். அந்த இருப்பு என்ற நிலையில நீங்க கம்ப்ளீட். ஃபுல்ஃபில்லா தான் இருக்கிறீங்க. நீங்க சொல்லலாம், "சார் அப்படின்னா, நான் எப்பவும் எதுவும் செய்யக்கூடாதா?" அப்படி சொல்ல வரல. நீங்க எல்லாம் செய்யலாம். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, முன்னாடி நீங்க கம்ப்ளீட்னஸ்ஸாக செய்றீங்க. இப்போ நீங்க கம்ப்ளீட்னஸ்ஸா இருந்து செய்றீங்க. அதுதான் ஃப்ரீடம். நீங்க வேலை செய்யலாம். ஃபேமிலிய பார்த்துக்கலாம். சக்சஸ் அடையலாம். ஆனால் உள்ளுக்குள் ஒரு பிடிப்பு இல்லாமல், அது இயல்பா நடக்கிற ஃப்ளோவா இருக்கணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை நிலை. நீர் ஓடிக்கிட்டு இருக்கும். அது எதையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல. அதனால தான் அது ஃப்ரெஷ்ஷா இருக்குது. நீங்க பிடிக்கிறீங்க. அதனால தான் நீங்க பெயினா ஃபீல் பண்றீங்க. இப்போ ஒரு பெரிய உண்மை. கவனமா கேளுங்க. நீங்க தேடுற பர்ப்பஸ் ஃப்யூச்சர்ல கிடையாது. ஏன்னா, ஃப்யூச்சர் வந்தா அது பிரசன்ஸ் ஆயிடும். அதனால பர்ப்பஸ் எப்பவும் இப்போ அட் பிரசன்ட்ல தான் இருக்கும். ஆனா, நீங்கள் இப்ப இருக்கிறத மிஸ் பண்றீங்க. அதனால தான் லைஃப் முழுக்க ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்குது. நீங்க இப்போ இந்த நிமிஷத்துல இருக்க முடியுமா? எந்த தாட்ஸும் இல்லாம, எந்த ஒரு ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம, ஜஸ்ட் உங்களால இருக்க முடியுமா? இந்த சைலன்ஸ்ல ஒரு கிளாரிட்டி வரும். அது வார்த்தைகள்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விஷயம் புரியும். நான் தேடுவது என்னைத்தான். அந்த நிமிஷம் உங்களுடைய சர்ச் முடிஞ்சிரும். லைஃப் ஆரம்பிக்கும். அதுவரை நீங்க வாழல. நீங்க ஜஸ்ட் சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க லாஸ்ட் இல்ல. நீங்க ஜஸ்ட் தவறான திசையில் தேடுறீங்க. அவ்வளோதான். டைரக்ஷன சேஞ்ச் பண்ணுங்க. வெளியிலிருந்து உள்ள, மைண்ட்ல இருந்து அவேர்னஸுக்கு, டூயிங்ல இருந்து பீயிங்க்கு. அதுவே டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ ஒரு கேள்வி மட்டும் எடுத்துக்கங்க. நான் யார்? ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த வார்த்தைய ஃபீல் பண்ணுங்க. அது ஸ்லோலி ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரெவலேஷன் தான் உங்க வாழ்க்கையின் உண்மையான பர்ப்பஸ். இது ஒரு முடிவு இல்ல. இது உங்கள் உள்ள பயணத்தின் ஒரு ஆரம்பம். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பிரசன்ட் நிலை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு பீஸ்ஃபுல்லான, அமைதியான, ஒரு மகிழ்ச்சிகரமான, நிறைவான வாழ்க்கை அமையும். ஓம் சிவாய நம!